வந்து ஆல்ரெடி பாண்டியனோட படம் வந்து பண்ணாரு இல்லையா? சோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்ப வந்து ரிலீஸ் பண்ண போறேன்ற டேட் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அட் தி சேம் டைம் அதே மாதிரி அந்த டேட்ல வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. நல்ல ஹிட் கூட கொடுத்தது அந்த படம். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது வந்து நான் சிகப்பு மனிதன். ஆமா இல்லையா? அந்த படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சொல்லி அடிக்கிறார் விஷால். அது வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஏப்ரல் 11th தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஓகே அந்த படம் ஏப்ரல் 11th. ஏப்ரல் 11th வந்து கண்டிப்பா வந்து அந்த அந்த அதே டேட்ல வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிருக்காரு. அந்த ரிலீஸ் ஆன டேட்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அடுத்து அவர் வந்து ஒரு படம் கமிட் ஆக போறாராம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே இன்னொரு படம் அவர் கமிட் ஆக போறாரு. அந்த படத்தை அந்த அந்த இடத்துல சொல்றேன்னு இருக்காரு. அந்த படத்தோட பேரு என்னன்னு தெரியல. அது வந்து இன்னும் சொல்லல, அறிவிக்கல என்ன பேருன்னு சொல்ல. பட் அந்த படத்துல யார் ஹீரோயினா எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்ருதிஹாசன் தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஸ்ருதிஹாசன் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நான் விஷால் கூட ஆர்யா கூட நடிக்கவே மாட்டேன்னாங்க. ஆனா கன்ஃபார்மா இதுல ஆர்யா தான் நடிக்கிறாரா? ஐ மீன் சாரி விஷால் தான் நடிக்கிறாரா? கன்ஃபார்மா விஷால் தான் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஹரி டைரக்ஷன்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து மியூசிக் டைரக்டர் யாரு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் இதுல வந்து மியூசிக் டைரக்டரா வந்து வந்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து பண்ண உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஸ்ருதிஹாசன் இல்லையா ஆல்ரெடி அவங்க நல்லா பாடினாங்க 3 படத்துல நல்லா பாடுவாங்க. சோ என்ன அவங்க ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க நல்லா பாடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் என்ன சொல்லிருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல என்னோட படத்துக்கு வந்து நான் ஸ்ருதிஹாசனை வச்சு நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த படத்துல பாடியிருக்காங்க. ஸ்ருதிஹாசனும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக் சாங்கா எடுத்து பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சாங்னு தெரியல. பட் வந்து நான் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து பாட வச்சிருக்காராம் ஸ்ருதிஹாசனை. ஓகே.